السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாளை மறுமை நாளையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எம்மை எழுப்புவான். எழுப்பியதற்கு பின்னால் அனைவரையும் ஒரே இடத்திலே ஒன்று சேர்ப்பார். நாம் முதலாவது கட்டமாகிய பஅஸ், எழுப்பாட்டப்படுவோம் என்பதை நம்ப வேண்டும். அதற்கு பின்னால் அல்லாஹ் எம் அனைவரையும் ஒரே இடத்தில் ஒன்று சேர்ப்பான் என்பதையும் நம்ப வேண்டும். அல்லாஹ்வை நம்பாதவர்கள் கேட்டார்கள், இதா மித்னா வ குன்னா துராபன் வ இஸாமன் அஇன்னா லமப்ஊஸூன், நாங்கள் மரணித்து எலும்புகளாக மாறியதற்கு பின்னால் எழுப்பாட்டப்படுவோமா என்று கேட்டார்கள். அல்லாஹ் எழுப்பாட்டப்படுவீர்கள் என்று அந்த கட்டத்தை சொல்வதை விட அடுத்த கட்டத்தை சொல்கின்றான். நபியை நீங்கள் சொல்லுங்கள், குல் இன்னல் அவ்வலீன வல் ஆஹிரீன் லமஜ்மூஊன் இலா மீகாத்தி யௌமின் மஅலூம், முன்னால் வந்தவர்கள் பின்னால் வரப்போகின்றவர்கள் லமஜ்மூஊன் அனைவரும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். ஒரே இடத்திலே அனைவரும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வஹஷர்னாஹும், அனைவரையும் ஒரே இடத்திலே ஒன்று சேர்ப்போம். ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா, உலகத்தில் வாழ்ந்த யாரையும் விட்டு வைக்க மாட்டோம். அனைவருமே ஒரே இடத்தில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். எப்படி ஒன்று சேர்க்கப்படுவார்கள்? ஹதீஸிலே பதிவாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹ்ஷருன் நாஸ் யௌமல் கியாமஹ் ஹுஃபாத்தன் உராத்தன் ஊர்லன். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நாளை மறுமை நாளையிலே மனிதர்கள் செருப்பற்றவர்களாக எழுப்பாட்டப்படுவார்கள். நடப்பதற்கு செருப்பு இருக்க மாட்டார்கள். அந்த தரை யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்த், நாம் இருக்கக்கூடிய பூமியை தவிர வேறொரு பூமி, வேறொரு மைதானம் அதற்காக வேண்டி உருவாக்கப்படும். அனைவருமே அல்லாஹுக்கு முன்னால் ஒன்று சேருவார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, செருப்பில்லாமல் எழுப்பாட்டப்படுவார்கள், ஒன்று சேர்க்கப்படுவார்கள். இரண்டாவது, ஆடை இல்லாமல், உடுப்பில்லாமல் அனைவருமே ஒரே மைதானத்தில் ஒன்று சேருவார்கள். மூன்றாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி அவர்கள் பிறக்கும் பொழுது பிறந்தார்களோ அப்படி ஹத்னா செய்யப்படாமல் இருந்தது போன்றே அவர்கள் எழுப்பாட்டப்படுவார்கள், ஒரே இடத்தில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஒரே இடத்தில் ஒன்று சேர்ந்தால் சிலர் சிலரை பார்க்க மாட்டார்களா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, அல் அம்ரு அஷத் மின் அன் யன்துர பஅதுஹும் இலா பஅத், அந்த நேரத்தில் யாரும் யாரையும் பார்க்கும் நேரம், சந்தர்ப்பம், அப்படியான ஒரு நிலைமை இருக்க மாட்டாது. விஷயம் அதைவிட பயங்கரமாக இருக்கும். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, ஒரு மனிதன் தனது சகோதரனை விட்டும் ஓடுவான். வ உம்மிஹி வ அபி, தாயை விட்டும் ஓடுவான். வாப்பாவை விட்டும் ஓடுவான். வ ஸாஹிபதிஹி வ பனி, மனைவியை விட்டும் பிள்ளைகளை விட்டும் ஓடுவான். லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னி, அந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் தன்னை பற்றித்தான் யோசிப்பார்கள். நபிமார்கள் கூட அல்லாஹும்ம ஸல்லிம் அல்லாஹும்ம ஸல்லிம் அல்லாஹும்ம ஸல்லிம், யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு, யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு என்றுதான் ஒவ்வொரு நபிமார்களும் அந்த சந்தர்ப்பத்திலே பேசிக்கொள்வார்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மனிதர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே 3 கூட்டங்களாக எழுப்பாட்டப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு கூட்டம் சின்ஃபுன் மஷாத்து, ஒரு கூட்டம் நடந்து கொண்டு வருவார்கள். இன்னும் ஒரு கூட்டம் வசின்ஃபுன் ருக்பான், இன்னும் ஒரு கூட்டம் வாகனத்திலே பயணித்து வருவார்கள். வசின்ஃபுன் அலா வுஜூஹிஹிம், இன்னும் ஒரு கூட்டம் முகங்கள் மீது நடத்தாட்டப்பட்டு கொண்டு வருவார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படி அவர்கள் முகங்கள் மீது நடப்பார்கள் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லதி அம்ஷாஹும் அலா அர்ஜுலிஹிம், கால்கள் மீது நடக்க வைத்த அல்லாஹ் காதிருன் அலா அன் யம்ஷியஹும் அலா வுஜூஹிஹிம், அவர்களுடைய முகங்கள் மீதும் நடக்க வைப்பதற்கு சக்தி உள்ளவனாக அல்லாஹ் இருக்கின்றான். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யௌம நஹ்ஷுருல் முத்தகீன இலர் ரஹ்மானி வஃப்தா, அல்லாஹ்வை பயந்த மனிதர்கள் ரஹ்மானாகி அல்லாஹ்வின் பக்கம் கூட்டம் கூட்டமாக எழுப்பாட்டி கொண்டு சேர்க்கப்படுவார்கள். வனசூகுல் முஜ்ரிமீன இலா ஜஹன்னம விர்தா,
பாவிகளை ஜஹன்னமின் பக்கம் அவர்களை இழுத்துக்கொண்டு தாகத்துடன் இழுத்துக்கொண்டு வரப்படும். முஃபஸ்ஸிரூன்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், முத்தகீங்களை ரஹ்மானின் பக்கம் கூட்டம் கூட்டமாக எழுப்பாட்டப்பட்டு ஒன்று சேர்க்கப்படும் என்றால் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ஒட்டகங்களிலே அழைத்து கொண்டு அவர்களை அந்த மைதானத்துக்கு கொண்டு வருவார். பாவிகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட கேவலமான நிலைமையை உண்டாக்கி எழுப்பாட்டுவான் என்று முஃபஸ்ஸிரூன்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இது பயங்கரமான ஒரு கட்டம். அல்லாஹ் விசாரிப்பதற்காக வேண்டி அனைவரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு கட்டமாக இருக்கின்றது. அந்த கட்டத்திலே உமது தலைக்கு மேலால் சில தூரம் அளவுதான் சூரியன் இருக்கும். அந்த தரை செம்புத்தரையாக இருக்கும். பயங்கரமாக மக்கள் அனைவரும் தடமாறக்கூடிய ஒரு நிலைமைதான் மனிதர்கள் ஒன்று சேர்க்கப்படக்கூடிய மஹ்ஷருடைய மைதானமாக இருக்கின்றது. எனவே நாம் எப்படி அல்லாஹ் எழுப்பாட்டுவான் என்பதை நம்ப வேண்டுமோ, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாதோ, எழுப்பாட்டியதற்கு பின்னால் அல்லாஹ் ஒரே இடத்திலே அனைவரையும் ஹஷர் செய்வான். மஹ்ஷருடைய மைதானம் இருக்கின்றது, அதில் அனைவருமே ஒன்று சேர்க்கப்படுவோம் என்பதையும் நாம் நம்ப வேண்டும். இது ஈமானுடைய அடிப்படை அம்சங்களில் உள்ளது. ஆகிரத்துடைய 2வது கட்டங்களில் உள்ள ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா ஆகிரத்திற்காக வேண்டி தயார் செய்த கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.